ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பூசணிக்காய் ஜூஸ் எப்படி போடலான்னு பார்க்கலாம். முன்னாடியெல்லாம் எங்கள் தோட்டத்தில் நிறைய பூசணிக்காய் இருக்கும். பொங்கலுக்கு பூசணிக்காய் நிறைய வரும். அவ்வா வீட்டில் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் அதில் என்ன சத்து இருக்குது அப்படிலாம் எங்களுக்கு தெரியாது. அதை நாங்கள் சாப்பிட்றதே இல்லை. அதை அங்கேயே விளையிறதுனால அது வந்து ஒரு பொருட்டாகவே நாங்கள் எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் இப்போ இந்த பூசணிக்காயோட விலை எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஷாக் ஆகிடணும். 100 ருப்பீங்க இது சின்ன பூசணிக்காயோட விலை. வாங்க ஜூஸ் எப்படி போடலான்னு பார்க்கலாம். 2 ஏலக்காய், தேங்காய், கருவேப்பிலை கொழுந்தா எடுத்துக்கணும். இது எல்லாமே அரைச்சி நம்ம சாறு எடுத்துக்கணும். பூசணிக்காவையும் நம்ம நறுக்கி வச்சுக்கணும். அதையும் நம்ம கிரைண்ட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம சப்ஜா விதையும் ஜியா விதையும் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம். பூசணிக்காய், தேங்காய் பால், சப்ஜா விதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். பூசணிக்காய் ஆல்ரெடி இனிப்பாக இருக்கும், தேங்காய் பாலும் இனிப்பாக இருக்கும். தேவைப்பட்டால் நம்ம நாட்டு சக்கரை போட்டுக்கலாங்க. அதில் அப்படியே ஷீடு மேலே தூவி விட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சமைச்சு சாப்பிட லேட் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சமைக்காத உணவாக பூசணிக்காய் ஜூஸ் எடுத்தாவே இதே ஒரு நாளைக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். பாய்.